ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்ப சாஃப்டான பிரெட் புடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரெட் புடிங் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 6 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டோட ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நமக்கு தேவையில்லை. இப்போது இந்த பீஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்துட்டு இதில் ஒரு 1/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, பச்சையான பாலாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அந்த முட்டையோட வாசனை தெரியும். இப்போ இதில் கடைசியாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பிரெட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் அப்படியே சூடு பண்ணிக்கணும். நல்லா கவனமாக சூடு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இது கரிஞ்சிடும். இது லைட்டாக கருப்பாயிடுச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் கசப்பாயிடும். அதனால ரொம்ப கவனமாக சூடு பண்ணிக்கோங்க. இதை வரைக்கும் ஒரு 2 செகண்ட்க்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம புட்டிங் பண்ண போகிற பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு பிளெயினாக கொஞ்சம் பவுல் மாதிரி இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் இருந்தால் போதும். இதில் இந்த கேரமெல்லை மாற்றிட்டு 1 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுக்கோங்க. அப்போ தான் அது செட் ஆகும். இப்போது இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸிங்கை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடி வச்சுட்டு அதில் லைட்டாக சின்ன சின்னதாக ஓட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி வச்சிட வேண்டியது தான். மூடி வச்சுட்டு ஒரு 45 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைக்கணும். இப்போ ஒரு 45 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கத்தி வச்சு இது வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒட்டாமல் வந்திருக்கு, அதனால நல்லா வெந்துடுச்சு. இதை அப்படியே ஆற விட்டுக்கலாம். இது நல்லா ஆறுனதும் கத்தி வச்சு இதோட ஓரங்களை எடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே கவுத்திர வேண்டியதுதான். சூப்பரான பிரெட் புட்டிங் தயாராகிடுச்சு. இந்த பிரெட் புட்டிங்கை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.